விடுதலை போராட்ட வீரர் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய 68ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாகவும் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்விற்கு ஐயாவுடைய நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக அமைப்பு தலைவர்களுக்கும் இந்த ராமநாதபுரம் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் விடுதலை போராட்ட வீரர் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய சமூக பணிகளை சிறப்பிக்கும் விதமாக மதுரை விமான நிலையத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏறத்தாழ 700 ஏக்கருக்கு மேலான நிலங்களை தானமாகவும் ஒரு கொடையாகவும் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து மத்திய மாநில அரசுகள் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய திருப்பெயரை மதுரை வானூர்தி நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக எங்களை பட்டியலிலிருந்து விடுவிக்க வேண்டும், எங்களுக்கு 10 விழுக்காடு தனி இடப்பங்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். இந்த கோரிக்கைக்கு மத்திய மாநில அரசுகள் இதுவரை செவிசாய்க்கவில்லை, எந்த ஒரு பதிலும் செய்யாத ஒரு இருக்கின்றது. இந்த நிலை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உரிய பங்கீடான 10 விழுக்காடு இடஒதுக்கீடும் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிலிருந்து விடுவிக்கவும் இங்கே மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியும் மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்திற்கு உரிய பதிலை உரிய விளக்கத்தை சொல்ல வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்காத, இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத அரசியல் கட்சிகளுக்கு மிக கடுமையான எதிர்வினை ஆற்றுவோம் என்று தமிழர் அதிகாரத்தின் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.